தாய் என்னதான் காரியம் கை கூடாம வந்து நிக்கிறீங்க? நல்ல காரியம் இன்னைக்கு ஏனாதானா போயிட்டு நிக்குது. இது ஏதோ திசையை காமிச்சு எனக்கு காரியம் நடக்கணும், ஒட்டு குழப்பம் பெருகணும், இல்லத்துல சந்தோஷம் வரணும், ஆட்சி பெருகணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாய் தாய் கடை காமிக்கிறது தகுதி பண்ணல. சில குறைய போட்டுட்டு நிக்கிறீங்க. நான் இருக்கிறேன் எல்லாரும் பங்கமெல்லாம் பண்ற கோட்டையை சொத்தனமாக்கி காமிச்சிருந்தாயா தாயி. ஆனா மரத்தை நீ கொஞ்சம் அரைச்சு பார்த்துட்டாங்க. அதுக்கு விட நான் தர்றேன் போதுமா முடிச்சு கொடுத்துறேன். நீ போக்குவரத்து வச்சுக்கலாம். அவன் மழை போடு. உலகமே சுத்தி உத்தரவு வராம இன்னைக்கு நான் மாலையாளம் கோர்த்து இருக்கிறவன் இன்னைக்கு வெண்கலத்தோடு நிக்கிற பத்தியா இப்ப போற பார் மாலைய புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகுதி மாதிரி இல்லையா? ஓட்டி போக இன்னைக்கு குடும்ப ரீதியாவும் சில குறைய போட்டுட்டு நிக்கிறேன், வருமான ரீதியாவும் சில குறைய போட்டுட்டு நிக்கிறேன். கல்யாண காரியம் ஆகணும் அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறாயா? இந்த 3 கோரிக்கை முத்தா மேல தகுதி பாரு போதுமா? நான் திசை காமிக்கிறேன். திசை காமிச்சு ஒரு காலுக்கு பல கால் பெருக்கி இந்த பாதுகாப்பு போட்டு சோடி கவசமா நிறுத்த அந்த குறைக்கு கோரகம் போதுமா? அடியா வா. சொத்து பிரச்சனை சிங்கப்பூர் சிங்கப்பூருக்கான வர சொல்றேன். ஐயா கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். அது போக காரியம் நடக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறேன். நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்க கொஞ்சம் கொஞ்சமா நவத்திட்டு வந்துட்டு இருக்கேன்ப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். 1000 பேர் 1000 ஜூத்து போட்டாரு இந்த கருப்பை நானுக்கு தகுதிமான சூதுக்கு கூட கொடுத்துருவேன். இது சத்தியமா போறம்போ வெளிநாடு போற நேரத்துல என்னென்னமோ நடக்குது, ஏதேதோ நடக்குது, உடம்பு தொந்தரவுல அங்க கட்டி இங்க கட்டி அப்படின்னு சொல்லி பயந்து நிக்கிறியா? 3 நாளுக்குள்ளார 72 மணி நேரத்துல நல்லது போய் பண்ணலாம். இது சத்தியமா இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றேன். வந்து சொல்ல நடக்கும் 72 மணி நேரத்துல இவனுக்கு நல்லது பண்ணிடுறாயா? திருவிழா முடிஞ்ச கையோட உத்தரவு வந்து திருவிழா முடிகிற கையோட சிங்கப்பூர் மறுபடியும் வர உத்தரவு வந்து திருவிழா முடிஞ்சோன்னு ஓடி போயிரு போதுமா? பயப்படாத, உயிருக்கு பங்கம் வராது. இந்த பாதுகாப்பு நானுங்கிற நீ உள்ள இல்லையா ஆஸ்பத்திரிக்கு உள்ள கொண்டு போற போது நான் கூட வந்து நிப்பனாயா தோலை வந்து தட்டுவேன். இது அடையாளம் போறம்போ போதுமா? எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. வட்டி அத்தனை இன்னைக்கு அனுகூலமா நிக்குது. என்னமோ அப்படின்னு சொல்லி பயந்து தாயும் தகப்புறமா நானுக்கு தகரிமா இல்ல தடத்துல பாட்டுக்கு நான் முன்னாடி வர நீ பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். புரியுதா? ஓட்ட கொத்தளம் ஆகுதா? பயப்படாத. இத்தனை பயம் பயந்து கிடக்குறேன். நான் கூட வரம்போ ஆனா ஏமாந்த குழப்பம் தான் பிழைக்கிறேன். கண்டவனை நம்பி நம்பி கொண்டு காசு கொடுத்துட்டு இப்ப வந்து வரல இல்லன்னு சொல்லி அங்கப்பட்டு கிடக்குறீ அதெல்லாம் வந்துரு. நானுக்கு ஓடாவதா அல்லையில போட்டு அளவு சூழ் போட்டுறேன் போதுமா? இளையாங்குடி இளையாங்குடி இளையாங்குடியிலிருந்து வாரிசு குறும்பொழுது அதுக்கு ஒரு அடக்கம் பண்ணி கொடுப்பா. அது போக தொழில பெருக்கி கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது என்ற தங்க அடியா மாற்றத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். புரிஞ்சுதா? இல்ல தங்கத்தை மாற்றத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இங்க வந்து அப்படின்னா நம்ம கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துல போய் என்னென்னமோ நடந்திருக்கு. புரியுதா? இன்னைக்கு அவனை எல்லாம் சிக்கல்ல இருந்து ஒரு கழுத்த இருக்கிற நேரம் தப்பி வச்சிருக்கிறேன். சொல்லு பயப்பட வேண்டாம். கோட்டை கொத்தளமாகுது. திருவிழாவுக்குள்ள நல்லது தந்துடுறேன். காரியத்துக்கு தொழிலும் பெருக்கி போடலாம் போதுமா? என்ற திருவிழா நீ வந்து நிக்கிற போது சந்தோஷமா நிறுத்திருப்போம். இது சத்தியமா தாயி. அதே மாதிரி முடிச்சிடலாமா? உத்தரவு போட்டு தந்துடுறேன்னாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். உடனே சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிக்கல. பயப்படாத. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனாயா கொண்டாடி போடலாம். வா பத்திரம் வச்சுக்கிற ஐயா என்ன காரியம் எல்லாம் சேதாரமா போய் வந்து நிக்கிறியா இல்லையா? ஒரு பணம் வந்தா 9 பணம் திட்டமாகி இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாகி இன்னைக்கு தலைக்கு மேல சுமையை சேர்ந்து எல்லாம் வெண்ணம் படி போச்சு. மனவல்ல சொல்றேன். இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? பயப்பட வேண்டாமாயா? என்னை நம்பி வந்துட்ட ஒரு காலியாய கூப்பிட்டியா? போற பல்லு காய் காமிக்கிற முடிச்சு பண்ணலாம் போதுமா? பக்கத்துல 5 லட்சத்துக்கு விக்குது. நம்ம கிட்ட கேட்கற 2.5 லட்சத்துக்கு கேட்கறான்னு சொல்லி ஒரு பொண்ணா அங்கா போட்டு இருக்கிறாடா வர சொல்லு. வட்டி அத்தனை இன்னைக்கு என்னமோ ஏதோ நினைச்சிட்டு நிக்கிறியா? பொன்னாளுக்கு எடுக்கிறேன். பொன்னாளுக்கு தாயி இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். இந்த பால் திக்கிறப்ப நான் இருக்கிறேன். எல்லாமே தாமரை மலர்ற மாதிரி மறந்து போய் கம்முனு
புரிஞ்சுதா? எல்லாம் ஒண்ணு சேர்த்து வட்டி பெருக்கி பாலாவது செலவத்துக்கு கொடுத்து கட்டுவத்தில் முகவத்தில் வைக்கிறனாயா என்ற வட்டியில் எப்படி கொடுத்து சந்தோஷமா நிறுத்துறேன்னு பாரு. பயப்படாது. அப்படி பத்திர வச்சுக்கோ. உடையுதா? உடைச்சு பேசிடலாமா? அடியா தாயி ஒன்னாளுக்கு நோவு நோடின்னு சொல்லி போட்டு புலம்பிட்டு கிடக்கிற. பாதி நோவு பாதி குழப்பம். புரியுதா? இது மற்றபடி நோவு நொடி பெரிய தொந்தரவு அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டாம். ஒரு நிமிஷம் தான் மறு நிமிஷம் பொண்ணா முடங்கி கண்டதையும் போட்டு உழப்பி கண்டதையும் உழவிட்டு கிடப்பான். தாயி பொண்ணா ஒரு நிமிஷம் உன்னை நிம்மதியா நிக்கிற கூடாதாயா? இனம் புரியாத குழப்பம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமாயா? ஏதோ ஒரு நேரத்துல கருக்குன்னு பயமா இருக்குமாயா? ஒன்னும் உட்கார்ந்து இருந்தாலும் வேற சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குமாயா? திரும்பி பார்த்தா ஒண்ணும் இருக்காது தாயி. அதே மாதிரி நீங்களே போனாலும் வல்லு வல்லு வல்லுன்னு வருவா. புரிஞ்சுதா? ஒரு தடவைக்கு நல்லா பேசுவா. அதே மாதிரி இனம் புரியாத அழுகுவா. புரிஞ்சுட்டியா? அதே மாதிரி நீ அடுத்த நட வேற மாதிரி ஆகி போயிரு. அதுக்கு முன்னாடி ஒரு பூ ஏற முடிஞ்சு என் பட்டியல கொண்டு நிறுத்திட்டேன். இது நோபம் அல்ல, நொடியும் அல்ல. காசு பணத்து செலவு பண்ணாரு. நீ நம்பி நில்லு. ஒன்னால தங்கரதம் கூட்டி இதே பட்டியல் நிறுத்தி அளவு பார்த்து போடலாம். புரியுதா? பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறதாயி எங்க தடவழியில வேற மாதிரி ஆகி போச்சு. அவன் சொல்லுவான் ஜெய்வனை வச்சுட்டான், அவன் இந்த மருந்து வச்சுட்டான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக காசு பணம் இது வரைக்கும் செலவு பண்ணது போட்டு கொஞ்சம் என்னை நம்பி வா. புரியுதாதாயி? 3.25 நாளைக்கு அந்த காரியத்தை நடத்தி உன்ற கோரிக்கையை முடிச்சிடுறேன். போதுமா? உன்ற கோரிக்கையும் முடிச்சு தந்துடுறேன்ட்டு முழக்கத்தை 11 நாள்ல நல்லது பண்றப்பா. வருஷ கணக்குல அஞ்சல 11 நாள் தீர்ப்பு கொடுத்துடலாம். இத பத்திரமா வச்சுக்காய. குறையும் விட்டு எனக்கு பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டு நிக்குதுன்னு சொல்றேன். உண்டா இல்லையா? எவ்வளவே சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. அதெல்லாம் போனது போட்டு என்னை நம்பி வந்துட்டீங்களா? அதையும் மீட்டு போடலாம். இன்னும் வருமான ரீதியா மற்றதையும் மீட்டு தந்துடுறேன். போதுமா? நீ முழு மனசோட நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா அள்ளி படியாரம் தரலாம். இன்னைக்கு ராத்திரி பிறகு என்னதுன்னு முடிக்கிறாங்க. இது மொண்டிக்கட்டுல போட்டு மணிக்கு போட்டாங்க ஐயா. அதனால கீரி பாம்புமா நீ பட்டி அத்தனை தத்தளிச்சுட்டு நிக்குது. வர்ற வாரம் கட்டோடிக்கிறனாயா அத்தனையும் வீட்டு உண்ற பட்டி பூத்து கொடுங்க நந்தவனம் தான் தரேன். பத்திரமா வச்சுக்க. தாயி ஆங்கார கருப்பம் போடல அழகு பார்த்து குடும்பம் தாயி நீயும் 1000 பக்கம் போய் கையெழுதி பார்த்து கணக்கூர்ல நடக்கிற நேரத்துக்கு நின்று போயிடுது. நல்லதாரியா இது நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து இந்த பட்டியை வாழ வச்சு கொடுன்னு கேட்டு ஒண்ணு. அது போக என்னென்னமோ நடக்குது மரபொருளா சொல்றேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன் தாயி. தாய் இந்த அப்புறமா ஒன்ற கோட்டை கொத்தல மாதிரி. அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் நோவு நொடி காமிக்கிறாயா? புரிஞ்சுதா? அது போக வருமான ரீதியாவும் இன்னைக்கு ஒரு பணம் 9 பணம் திட்டமா நிற்கிது தாயி. தாயி இதெல்லாம் முடக்கி வேடிக்கை பார்க்கறாங்க தாயா. கால சுத்திர பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. இந்த 2 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான்னு முத்தா நடையோட்டி முறை பார்த்து அழித்து முடிச்சு கொடுத்தாரு. தண்ணி வாக்குறது எப்படின்னு கேட்டுக்கோ. 10,000 பேருக்கு செய்யற கருப்பு எனக்கு மட்டும் கொஞ்சம் சோதனை போட்டு நிக்கிற அப்படியே அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிறியா? நீ நினைக்கிறபடி செஞ்சுட்டு அப்படின்ட்டா குறைகட்டு என்ன பண்றது? அதெல்லாம் பயக்காத. தடம் போடுறது நான். புரிஞ்சுதா? போது இது நாள் வரைக்கும் நீ பட்ட வேதனை பத்த சோதனை எல்லாம் போது. முதல் தொழில் அமைக்கிற. அதுக்கப்புறம் 1/2 மணிக்கு மற்றதுக்கெல்லாம் உத்தரவு போட்டு பிரகாயத்தை நடத்தி கொடுத்துறேன். திருவிழாவுக்குள்ள நல்ல செய்தி வருது. பிடிச்சிக்கோ. போதுமா? டாக்டர் ஆகணும், படிப்பு நல்லபடியா வரணும், பரீட்சை எழுதணும் அப்படின்னு கேட்டு நிக்கிது வச்சு. தாயி ஆங்கார கருப்பம் கோட்டையில ஏமாந்த போல பழைக்கிறிய மரபுலாம் மட்டும் பேசிக்கலாம். போதுமா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நீங்க ஏமாந்து இன்னைக்கு குறையோட நிக்கிறேன்னு சொல்றேன். இல்லையா தாயி? தாயி இந்த குறையை மேடுறதுக்கு நீயும் உலகமே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு பேர் வழக்க வைக்கணும்னு கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? பெருங்கோணும் முத்து போடணும் அப்படின்னு கேட்டுட்டு நிக்குதாயா? அது போக இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையே. ஒரு குணம் 9 குணம் தெண்டா கீழி பாம்புமா நிக்குது. மொத்தத்துல அலங்காரமா இருந்த பட்டி இன்னைக்கு அலங்காரம் இல்லாம நிக்குதாயா? தாயி இந்த குறைய முதல் தீர்த்தம் தர்றேன். படிப்படியா வீட்டு போடலாம். போதுமா தாயி? நீங்க என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாரியாயி கிட்ட கும்பிடு கும்பிட்டியா? வேப்பளக்காரி நிக்கிறா பாரு. கவலைப்படாத. அந்த ஆயாலே விடாத கும்பிடு. போதுமா? இந்த பாலத்து கருப்பம் கோட்டையில இந்த தங்கம் இந்த வயசுல இத்தனை குறைய போட்டு நிக்கிறைய தகிரிமன்
தாய் தப்புமா நான் கூட வரேன் ஐயா. போதுமா? நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. போதுமா? ஓதாய் பாத்துக்க. என்ன தாயி கருக்கு ஒருக்குன்னு பயந்து கிடக்குற? அடியானுக்கு இத்தனை செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கிற, படிப்பு ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லி அங்கெல்லாம் போட்டு கிடக்குறான்னு சொல்லி பயந்து கிடக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாமா, இவன் நல்லா தான் இருக்கிறா. அதெல்லாம் கூட இருக்கிறவனுக்கெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் கண்டல் பண்றானுங்களா? பட்டு பட்டுன்னு பதில் வரணும் இல்லையா? அவனுக்கு கிடக்குறானுங்களா? அவனுக்கு அல்லையெல்லாம் மொத்தம் கம்பெனி சில சூழ்ச்சி பத்த மறைச்சுதான் பேசுவேன், புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். படிக்க வச்சிடலாம் ஐயா, படிக்க வச்சு பாஸ் பண்ணி அவனை மருத்துவன் ஆக்கி போடலாம். போதுமாடா? வேறன்றவனே அந்த இடம் கூட நிக்கிறத நான் பாத்துக்கிறேன். போதுமா? இந்த அப்படி உனக்கு தலைவேச தெளிவாத்துல ஒண்ணு அடுத்த ரசம் போட்டு குடிச்சிரு போனா கவலைப்படாத. இந்த பால் கருப்பு கோட்டையில் நிக்கிறனாயா, அடியானுக்கு நல்லத தீர்ப்பு கொடுத்துறேன், தங்கத்துக்கு தீர்ப்பு கொடுத்துறனாயா, நிறகலசமா வச்சு அழகு பார்த்து போடலாம் கம்முனு. புரிஞ்சுதா தாயி? இந்த பிடிச்சுக்கா ஓ வர்ற ஓடா. காய்கறி எல்லாம் கூட கூட தெரியுதா? அந்த வியாபாரம் நடக்குதா? அதுல சிக்கல் வந்து நிக்குது. அந்த சிக்கலுக்கு நாம அடிப்பு தொழில் இதுவரை செஞ்சது போது இனி சொந்த முதலாளி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு போது. இது வரைக்கும் அடிமையா இருந்தது போது நான் தடை காமிக்கிறேன். ஆமா அள்ளி படியாந்து போடலாம் போ, தொழில ஆரம்பின்னு சொல்றேன். ஒரு பணத்துக்கு 9 பணம் பெருகி கொடுத்தனாய கொஞ்சம் கண்ணு கருத்துமா சிறுக கட்டி பெருக வாழ்ந்து இந்த திருவிழாவுக்கு வந்து கேட்கிறேன். அடுத்த திருவிழாக்குள்ள கோட்டை கொத்தளமாக்கி தேவட்டில் நிறுத்தி உன்னை முதலாளியாகி காமிக்கிறனாய ஆரம்பி கூட வந்து நிக்கிறேன் போது. அது போக சில விஷயம் எல்லாம் சும சேர்ந்து நிக்குது, அத்தனை கழிச்சிடலாமா? தொழிலுக்கு வச்சுக்கா தங்கரையோட காலியாய கும்பிட்டுயா மோசப்போட இருக்கிறானா கொஞ்சம் பாக்கி நிக்குதுன்னு சொல்றான். என்னன்னு போய் பாரு, போய் ஒரு விலை கல்புரம் பத்துக்கு மாலையை போட்டு கும்பிட்டுவான். என்னதாயி நான் தகுதிமான போதுமா? விட தீர்ப்பு சீக்கிரமா கொடுத்துருந்தாயா? போதுமா? தகுந்து வந்துட்டு நிக்குது, தடைப்பட்டு நிக்குது, தடை போடுறாங்க. நீயும் 1000 முயற்சி பண்ணியாச்சு, முயற்சி அத்தனையும் எனக்கு வீணா போகுது. வளர்த்தது நிக்குது, இழைச்சது நிக்குதுன்னு சொல்லி சவால் போடுது. இழைச்சது ஜெயிக்கல, வளர்த்தது ஜெயிக்கல, பார்த்தலாம். என் பட்டியல வந்து கையெழுந்திட்டீங்களா? விட கொடுத்து அதே முடிச்சு கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்கா. எத்தனை பேர்த்துக்கு எத்தனை புத்துநோய் இருந்து எல்லாம் நல்லது பண்ணிக்கிறேன் பாத்தியா? என்னை நம்பி பாதாகி கணக்கு போட்டுட்டு வரக்கூடாது. மருத்துவத்தையும் பாரு, மருத்துவத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா நான் எப்படி சிலதை வேண்டாம்னு நான் சொல்லிடுவேன். புரியுதா? இது 10 தீரோடு அதுக்கு பக்கபலமா நான் இருக்கிறனாயா ஒன்னால காப்பாற்றி போடலாம். அதே மாதிரி கண் பார்வை கொடுத்துடலாமாயா? உன்ற வட்டி குறை ஆகாதுன்னு சொல்றேன் பாரு. நான் இருக்கிறேன் போ. திருவிழா அன்னைக்கு வந்து நின்று என்கிட்ட பிரசாதம் வாங்கி ஒன்னாலும் பூசி தடிவாக்கு சொல்லு. மற்ற நான் பார்த்துக்கு ரோட்டை வச்சு போடலாமா? வித்தல்லாம் தான் இப்போ அப்படி போயிட்டாங்க. தங்க தடை போட்டு தலைக்கு உத்தரவு போட்டு வந்து கேட்டு நிக்குதாயா? தடை போட்டு நிக்குது, எதிர்பார்த்தது நீங்க ஏமாந்து நிக்குது. அந்த ஏமாந்ததுக்கு வழிதேடி கொடுன்னு என் வட்டியில வந்து கையேற்றி நிக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? இப்படிமா ஏமாந்த குளம் பரவல சொல்றேன். இப்படிமா ஏமாந்த குளம் குழைக்கிறது, கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி ஏமாந்துட்டியாயே பயப்படாது. 10 ரூபா ஒரு கை என்ன இந்த பாலத்துக்கு அடுத்து ஒரு கை கொடுக்கறதுல முடிச்சு கொடுத்துருந்தாயா? கடை போட்டு தேடி வந்து முடிச்சுப்பான். போதுமா? அங்கா போட்டு வச்சு அடியா தாயே போதுமாப்பா. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்பி நம்பி ஏமாந்தது அத்தனையுமே போதும். நீ ஒரு தடை போட்டலாம். புரிஞ்சுதா தாயி? நானும் கொஞ்சம் விட்டு தான் பிடிச்சேன். விட்டு பிடிச்ச அப்படின்னா என்னென்னமோ நடக்க வேண்டியதாயா அவங்க இல்லத்துக்குள்ளார. அதை காப்பாத்துறதுக்காகத்தான் வெந்நீல குளிர்ந்து நீ கலக்கிறது, குளிர்ந்து நீ வெந்நீல கலக்கிறது, நாடகம் ஆடுனது நான் என காப்பாத்திட்டு இருந்தேன். புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம் தாயி. ஒன்னு நம்பிட்டு இருக்கிறான் நடியா. ஆனா அது பாரு கொஞ்சம் தவணையாக. அதுக்கு முன்னாடி 2 வருது. அது
புரிஞ்சுதா? குடி அள்ளி கொட்டி அப்பாரம் போட்டு அடுத்த இடம் வரும்போது முதலாளி ஆக்கிடலாம் போ. தொழிலுக்கு வாங்குறது வாதக்கு மாரியாய்க்கு பாக்கி நிக்குதா ரூட்டுக்கு பக்கத்துல மாரியாயி குறபாக்கி நிக்குதுன்னு சொல்றான். என்னன்னு ஆராய்ச்சி பாரு. நல்ல தீர்ப்பு கொடுத்து தேர் இழுத்து பார்த்தா தேர் அச்சு முறிஞ்சு போச்சு. அச்சாணி போனா பரவாயில்ல, புத்தேர் புட்டி எல்லாம் கம்முனது. புரிஞ்சுதா? புதுத்தரம் போடுற நாயா, முத்தா நடுத்தர நாயா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொழில் போ, கொஞ்சம் பெருக்கிடலாமா? நீங்கெல்லாம் கொஞ்சம் எத்தா கையா நிக்குது. ஒரு பணம் வந்து 9 பணம் தெண்டமாய் நிக்குது. கொஞ்சம் ஏமாந்த போல பொழைக்காம கொஞ்சம் உஷார போல. புரியுதா? அவனையும் இவனையும் நம்பி நம்பி ஏமாந்து போறீங்க. உஷாரா நில்லு. இந்த பாலுக்கு கருப்ப கை கொடுக்குற தாடிக்காரத்து வருவா கையோடு தொழிலுக்கு பெருக்கில. இப்ப மனசுல போட்டு இருக்கிற வரைய 4 நாள்ல முடிச்சுட்டு போதுமா? தாயி அங்க இருக்கிறப்ப கொட்டையில இன்னைக்கு தடுமாறிட்டு வந்து நிக்கிறீங்க. இல்லையா தாயி? தொட்டதெல்லாம் இன்னைக்கு எடை போட்டு பார்த்துட்டாங்க. எடை போட்டு மரபெல்லாம் பேசிட்டு வெளியே தெரியவன் எடை போட்டு பார்த்துட்டாங்க. இன்னைக்கு ஏமாந்து பொழைச்சிருச்சு. அதிக உஷாரா நிக்கிறாங்க. நான் ஏமாந்து நிக்கிறேன், இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? கொடுத்தெல்லாம் நாம இருக்கட்டு எங்க நிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். என்றதாங்க இன்னைக்கு அழுத கண்ணு தொழுத கையோட வந்து நிக்கிற. அடுத்த இடம் வரும்போது மாற்றம் கொடுத்துறனாயா நீ நினைச்சபடியே முடிச்சு கைப்பற்றி இதே வட்டியில் வச்சுக்காங்க. போதுமா தாயி? தாய் மூகாம்பிகை வந்து நிக்கிறா. தாய் மூகாம்பிகை வந்து நிக்கிறா. யாரும் வந்தா இங்க நிப்பாங்க. அவ அங்க நிக்கிறா. ரகசியம் இருக்குதாங்க, கவலைப்படாது. நானும் அவளும் வர்றோம். வந்து சொப்பனத்துல பேசுறேன். தைரியமா போ. கூடவே வந்து நிக்க பத்திரம் வச்சுக்க, ரசப்போடு குடிச்சுக்க செல்வம். அங்கார கருப்பு போட்டியில சொன்னதெல்லாம் தள்ளி நிக்குது. இல்லையா? ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்குது. வருமானம் மத்த மாட்டேங்குது. தலைக்கு மேல சுமசே நிக்குது. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பெருக்கி கூடப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? சில கண்ணோமல்ல போட்டு அடிக்கிறானுங்க. நான் கூட வந்து நின்று கொண்டாடி போடலாம் தகுதிமான இல்லை. மர வாரமே கட்ட உடைக்கிறாயா? ஒரு பணத்துக்கு 9 பணத்துக்கு வழியும் தந்தாரு. போதுமா? நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. நட்டாத்தில் நின்ன நான் தடை போட்டு தர்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு தடை போட்டாச்சு. புரிஞ்சுதா? இன்னைக்கு தடை போட்டாச்சு. நீயும் அந்த இடத்துல போய் நின்னாச்சு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இதுல குறைய போட்டு நிக்கிற. அந்த குறைய 3 நாளுக்குள்ள மாத்தி பண்ணலாம் தகுதி பண்ணி அள்ளி படியா வந்துடுற. அம்பான் போட்டு தர்ற. அவன் ஒத்து வந்துருவான். தாயி காரியம் கை கூடன்னு சமாளிக்க முடியலையா? ஒண்ணு பொண்ணு ஈட்டி பாக்குதையா? ஈட்டி பாயுதுன்னு சொல்றேன். இல்லையா? அது போக இந்த கருக்கு விருக்குன்னு பயம் சில சிக்கல சொல்றேன். அந்த சிக்கலை மீட்டு என் வட்டியை வாழ வச்சு கொடு. என்னென்னமோ ஆகி போயிட மாட்டேங்குது அப்படின்னு பயந்துட்டு வந்து எங்களுக்கு இருக்கிறேன்றதாங்க. இல்லையா? அது போக வருமானம் 1 பணம் வந்தா 10 பணம் தெண்டமாய் நிக்கிறாயா? இன்னமும் தத்தளிச்சு உள்ளமும் தத்தளிச்சு வந்து நிக்குது. இதை மீட்டு போடலாம். நீ நினைச்சபடியே சாந்தப்படுத்தி கைப்பற்றி கொடுத்தாங்க. போதுமா? மரபெல்லாம் சொல்லிட்டு அதை நான் பாத்துக்கிறேன். அதுக்குள்ள ஒரு அதிசயத்தை காமிச்சு மத்தனா வச்சுக்க, ரசப்போடு குடிச்சுக்கோ. பயன்படுத்திக்குவியா? வரம் கொடுத்துடலாமாயா? வரம் நீக்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வரை வீட்டு கொடுத்துடலாம். இது சத்தியம் வாக்கிதான். இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது இந்த மென்னு தினம் முடிக்கிது. தாயி நீதான் எனக்கு கொஞ்சமா நல்லனாலும் சரி பொருளானாலும் சரி. இன்னும் உனக்கு முதல் வாரிசு ஆண் வாரிசு. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்களா? இல்லையா? இல்ல மத்தனையும் இன்னைக்கு தத்தளிச்சு நீ குறை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? இல்லையா? உலகமே சுத்தி பார்த்தாச்சு. எங்கெங்கேயோ போய் பார்த்தாச்சு. இதுக்கு தீர்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு தீர்ப்பு கொடுத்துப்பா வரம் கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? கொடுத்தெல்லாம் வரமத்தில் 4 லட்சம் வந்துடாயா? பயப்பட வேண்டாம். தாயி இந்த ஆங்கார கருப்ப மழையவே விரட்டுறவன் என்னை நம்பி வந்து நில்லு. கொடுத்துறாயா வரம். போதுமா? அது போக தொழில் முறைக்கு கூட வந்தெல்லாம் வருமானத்தை பெருக்கி கொடுத்துற. குறையும் மீட்டு கொடுத்துறோம். ஓட்ட கொத்தளமாகுது. குறையை மீட்டு அதிசயத்தை காமிக்கிறது. தொழிலுக்கு வச்சுக்கோ.
சிலந்தி ஓலை பின்ற மாதிரி பின்னி கிடக்குதாயா உன்ற பட்டி இல்லையா தாயி? இதை பார்க்கறதா அதை பார்க்கறதா அந்த வருமானத்தை பார்க்கறதா இந்த ஒரு உங்களோட அங்கமெல்லாம் இன்னைக்கு தடமாறி போய் தடுமாறி போய் சொல்றேன் தடுமாறி போய் இன்னைக்கு வெள்ளாம பட்டி பெரும்பட்டியா தெரியுதாயா உண்டா இல்லையா தாயி? தாயி தங்கத்தடம் போட்ட பட்டி இன்னைக்கு தகரமா போய் நிக்கிறாயா? ஆலா மரத்தை அசைச்சு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகி போச்சு தாயி. இதை படிப்படியா மீட்டிய பட்டி வாழ வச்சு அது காரியத்தை முடிச்சு கொடுக்கணும் வந்து கேட்டு நிக்கிறாயா? ஆலா மரம் தலையிற மாதிரி தலை வச்சு போடுறோங்க முடியாது. புரிஞ்சுதா தாயி? இது வரைக்கும் நீயும் கொண்டு வந்து சட்டத்தை பண்ணிட்டு வந்துட்ட. அதெல்லாம் நான் இருக்கிற நீ 10 கை நீயும் இல்ல தாயி. இந்த கோட்டையில வர்ற அத்தனை பேர்த்துக்குமே சொல்றேன் 10 பணம் செலவு இல்லாமன்ற பட்டியை பால வச்சு தந்துடுறேன். போதுமா? இதா பத்திரம் இது பத்திரம் வச்சுக்க. ரசமி பக்கத்துல தோந்தி பிள்ளையா இருக்கிறானா? அவனுக்கு ஒரு கலச தீர்த்து கொண்டு போய் ஊத்தி ஒரு மாலை ஒன்ன போட்டு ஒரு கல்போரத்தை பார்த்து வச்சு கும்பிட்டு போட்டு இத வாத்துல வச்சுட்டு வந்துரு. நானும் வெள்ளையானையில ஐராவதத்துல உட்காந்து வருவேன். வந்து ஒரு ரகசியம் சொல்ற அதை காப்பாத்து.